Solve the following quadratic equation by formula method. Exercise 3.11 நம்ம பார்க்கிறோம். சரியா? இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்மேட்ல நம்ம ஈக்குவேஷன் இருக்குன்னா ax² plus bx plus c that is equal to 0. இங்க x is equal to என்னன்னு பார்த்தோம்னா minus b. ஃபார்முலா என்னதுன்னா minus b plus or minus root of b² minus 4ac by 2a. சரியா? இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம கம்பேர் பண்ண போறோம். a is equal to என்னன்னு பார்த்தோம்னா this is f². இங்க x² பதிலா என்ன கொடுத்திருக்காங்க, f² கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இங்க f² கூட எழுதிக்கலாம். ஓகே, வேரியபிள்ல எந்த பிரச்சனையும் இல்லை. af² bf எழுதிக்கலாம். இங்க c இங்க நம்ம என்ன போட்டுக்கலாம், x பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம், f போட்டுக்கலாம். ஓகே, so here what is a? A is √2. What is b? B is -6. What is c? C is equal to 3√2. C is 3√2. ஓகேவா? இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா ஃபார்முலால? வாட் இஸ் f? நமக்கு இங்க f தானே கொடுத்திருக்காங்க. அதனால f is equal to -b. -bன்றது என்னது? மைனஸ் ஏற்கனவே ஃபார்முலால இருக்கு. அப்போ minus of -6. ஓகே, பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b². b²ன்றது என்னது? -6 the whole square minus 4 into aன்றது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா √2. ஓகே, அதுக்கப்புறம் c என்னன்னு பார்த்தோம்னா 3√2. சோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி போட்டுக்கிறோம், பை 2 into a என்னன்னு பார்த்தோம்னா √2. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அப்படியே சால்வ் பண்ணிட்டே வர போறோம். here f is equal to minus into minus plus, அப்போ 6 வந்துரும், plus or minus square root of -6 the whole square என்ன வரும், -² வந்து plus 6² என்ன வரும், 36 மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா முதல்ல நான் நம்பர்ஸ மல்டிப்ளை பண்றேன். 4 into 3 என்ன வரும், 12 வரும். சரியா? அப்புறம் என்ன இருக்கு, √2 into √2 என்னதுன்னு பாத்தீங்கன்னா 2. சோ ரெண்டு ரூட் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். √2 multiplied by √2 is equal to 2. இப்போ இங்க என்ன வரும், 12 into 2 divided by இங்க என்ன வரும், 2√2. சரியா? now f is equal to 6 plus or minus இங்க என்ன வரும் பாருங்க, 36 minus 12 into 2 என்னது, 24. 24 by 2√2. Next, f is equal to 6 plus or minus 36 minus 24 என்னது, 36 minus 24. 2, 1. 12 12 by 2√2. Now f is equal to 6 plus or minus 12 √12 தான் நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 4 into 3 12. 4 into 3 12. அப்போ √4 என்னது 2 2√3 எழுதலாமா? 3க்கு வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தா நமக்கு √3 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2. அப்போ 12ஓட ஸ்கொயர் ரூட் என்னது, 2√3. இப்போ இங்க என்ன எழுதலாம், 2√3 by இங்க 2√2 எழுதலாமா? சோ இப்போ நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கு, அது நம்ம தனியா எழுத போறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 2 மட்டும் நம்ம வெளியில காமனா எடுக்கலாம். f is equal to இங்க 2 நம்ம காமனா வெளியில எடுத்தோம்னா இங்க என்ன வரும், 3 2s are 6 பிளஸ் ஆர் மைனஸ் இந்த 2 காமனா வெளியில எடுத்தோம்னா இங்க என்ன வரும், √3 மட்டும் வரும். பை இங்க என்ன வரும், 2√2. சோ இப்போ நம்ம எதை கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க, இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணலாம். அப்போ f is equal to என்ன வரும், 3 பிளஸ் ஆர் மைனஸ் √3 by √2. ஓகே, இதை நம்ம இந்த சொல்யூஷன் செட்டை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல. சோ f is equal to 3 plus √3 by √2 எழுதலாம். அதுக்கப்புறம் 3 minus √3 by √2. சரியா? இதை வேற மாதிரி நம்ம சிம்பிளை பண்ணா இதுதான் நமக்கு சொல்யூஷன் செட். இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போடும்போது என்ன அர்த்தம், பிளஸ்ல வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு, மைனஸ்ல இருந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு. சோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். கிளியர்?